ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 10 பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கேங்காரு கண்ணோடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுடைய பைய ஃப்ரெண்டும் கூட இருந்ததும் ஹீரோயின் கூட இருந்ததும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா கேங்காருக்கணும் அப்படியே யக்ஷி லைட் ஹவுஸுக்கு வந்துடுறான். இந்த மாதிரி நேரத்துல கூட கஸ்டமர் வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி நீ என்ன காரணத்துக்காக டென்ட் வில்லேஜுக்கு வந்திருக்கேன், நான் ஒருத்தனை தேடி வந்திருக்கேன், அந்த போட்டோல இருக்கிறவன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அவன் ரீசெண்ட் டைமிங் இந்த ஏரியாவுல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும், ஆனா முதல்லன்னு சொல்லிட்டு காசை கொடுக்க சொல்லி அந்த டிஸ்பிளேல காட்டிக்கிட்டு இருக்கமோ நம்பாலோ அப்படியே அவளுக்கு பேமெண்ட்டை கொடுத்தனா. அவுட் சைடர்ஸ் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப நிலவுங்க தான். சரிப்பா அவன் எங்க இருக்கிறான்றத என்கிட்ட சொல்லு. இந்த டென்ட் வில்லேஜுக்கு பின்னாடி பெரிய கை இருக்கிறத பார்த்தல? ஆமா பெரிய கை. இது முன்னாடி அது பெரிய ஸ்டாச்சுவா இருந்துச்சு, அதோடைய மத்த பாட்டு எல்லாம் அழிஞ்சு போய் இப்ப வெறும் கை மட்டும்தான் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் அத ஹேண்ட் ஆஃப் ஏர்லின்னு சொல்லுவாங்க. அதை நாங்க ஹைட் அவுட்டா பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அந்த இடத்த கைவிட்டுட்டாங்க, அங்க யாரும் இப்ப போறது இல்ல. ஆனா நீ சொன்ன இவன் இப்ப அந்த இடத்துல தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உண்மையாவா? ஆமாண்டா, இந்த இடத்துல அவனுக்குன்னு டென்ட் எதுவும் இல்ல, அதனால அவன் வாயறதுக்கு அந்த இடத்த விட்டா வேற எந்த இடமும் கிடையாதுடா. சரி ரொம்ப நன்றி, ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும்டா, ஏன்னா அந்த இடத்துல எல்லா விதமான ட்ராப்பையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற யாருமே அந்த இடத்துக்கிட்ட கூட போக மாட்டாங்க. நீ அங்க போகணும்னு விரும்பினா ஒரு டீமை கூட்டிக்கிட்டு போடா. காசனோ எதுக்காகடா நீ என்ன இங்க சமன் பண்ணி இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கமோ ஒரு ட்ராப் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல ஸ்டோன் ஹேண்ட் வந்துருது. உண்மையிலே அவன் இந்த ஹேண்ட் ஆஃப் எல்லினுக்குள்ளாரையா இருக்கான். அவன் சில வருஷமாவே இந்த இடத்துல தான் சீக்ரெட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தன் அவனை போட்டோ எடுக்கிறது கூட தெரியாம எப்படி இருந்தான். ஆனா இது ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்கிற மாதிரியும் தெரியுது. இருந்தாலும் இந்த போட்டோ பாக்ஸ்ல பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு இன்விடேஷனா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுறோம். அப்படின்னா இந்த இடத்துக்கு யாருன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரேட் நோவிக் ட்ராப் எங்கெங்க இருக்குதுன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. நான் இங்க இருந்து என்னுடைய லைட் ஹவுஸ் மூலியமா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரி வாரேன் நம்ம போலான்னு நோவிக் சொல்ல, ரேன் மட்டும் அங்க இருந்து தனியா போக, டே ரேன் நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்காக வெயிட் பண்ணுடா, இத நானே தனியா பண்ணிக்க வேண்டாம். இவனுங்கள நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ. நீ இருக்கிற பில்லருக்கு கீழே 2 மீட்டர் தள்ளி ஒண்ணு இருக்குடான்னு சொல்லவும் அவன் அப்படியே அதை அடிச்சு உடைச்சாரான். என்னடா நீ பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, வாய மூடுடா, அவன் சொல்றது எனக்கு கேட்க மாட்டேங்குறான்னு சொல்லிட்டு நோவிக்கு அடிக்க வர அவன் நகர்ந்து போகவும் அந்த லைட் பாக்ஸ்லயே அடிச்சு அதை காலி பண்ணிடுறான். ரேன்னு நோவி கத்த அவன் அப்படியே கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஆளோ அப்படியே கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சாரான். இந்த பக்கம் பார்த்தா கேங்கார்கனும் அவனுடைய ஃபிஸ்ட் பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன் ஹேண்டுங்களை அடிச்சு உடைச்சாரான். திடீர்னு அந்த இடத்துல வெடிஞ்சு சதறவும் யாரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ரேன் அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு நீ தான் டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்டா, ஒரு ரக்க இருக்கு, அப்ப அது நீயா தாண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனை போய் அடிச்சறான். யாரா நீ, எதுக்காகடா டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்டா தேடிக்கிட்டு இருக்க, என்ன நான் அவன் கூட சண்டை போட விரும்புறேன், நீ இன்னும் எதனா எதிர்பார்க்கிறியாடான்னு சொல்லிட்டு திருப்பி அவன் அடிக்க வர, நம்மளோ தப்பிச்சுட்டு நீ தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, நான் ஒன்னு டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்டுன்னு சொல்றப்பவே திருப்பி அவன் அடிக்க ஆரம்பிச்சான். யாரா நீ, டே டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்ட், நாங்க உன்னை பிடிச்சிக்கிட்டு போறதுக்காக தானே வந்திருக்கோம். சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வர, காங்காருகன் இன்னும் திரும்பி வரலையான்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கவும் இன்னும் அவன் வரலன்னு சொல்ல, கோஷங்க அவனுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, எனக்கு என்னவோ கேட்டாலுங்க அவனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு திருப்பி அதனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு பயமா இருக்கு. இவனு கவலைப்படாத, காங்காருகன்னு திருப்பி சேஃப்டியா நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருவான், நீ இப்ப போய் தூங்குன்னு ஹீரோ சொல்லவும் அந்த சின்ன பொண்ணு அப்படியே அவ கூட வந்து தூங்கிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவா அவனுடைய பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்து அங்கிருந்து கிளம்ப போகவும், வயூலி இந்த நேரத்துக்கு எங்கடா போறேன்னு வாங்கினான் கேட்கறான். என்ன அவன் திரும்பி வரவே இல்லை, ஒருவேளை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம அவன் ஓடி போயிட்டானா? ஆமா, அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தனியா இங்கிருந்து போயிட்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம யாரையும் பிடிக்கலன்னு தானே அவன் நம்மள விட்டுட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் எதுக்காகடா அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, அவன் நம்ம எல்லாரையும் அவனுடைய ஃபேமிலியா நினைக்கிறதா என்கிட்ட சொன்னான். அவனுடைய மனசுக்குள்ளார இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியும், ஏன்னா
நானும் தனியா இருந்தவன் தானே, அவன் நம்ம கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா வேறவே இல்லாம அங்க போயிருக்கான். இப்ப சொல்லணும்னா அவனுக்காக என்ன வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது என்ன மாதிரி. சரி நான் போய் திருப்பி அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போயிட்டு திருப்பி அவனை கூட்டிட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம போகணும்னு நினைச்சாலும் போக முடியாதுடா, ஏன்னா லாஸ்டா இருந்த ஷிப்பை வயோலி எடுத்துக்கிட்டு போயிட்டான்டா. நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு ஈவா சொல்லவும், ஈவா நீயும் எழுந்துட்டியா? ஆமா, ஏன்னா வயோலிய பாத்துக்க வேண்டியது என்னுடைய வேலையாச்சு. சரி நம்மளுக்கு இப்ப ஷிப்பு தானே வேணும், என்னுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட கேட்டா யாருகிட்டனா இருந்து ஷிப்பை வாங்கி கொடுப்பாங்க, என்ன உண்மையிலேயே உனக்கு கடன் வாங்கி கொடுப்பாங்களான்னு வாங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஆமா, இவ 10 ஃபேமிலியோடைய டாக்டர். நீ இப்ப என்னடா சொல்ல வர? சரி வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு காங்காருங்கன்னு திருப்பி கூட்டிக்கிட்டு வரலாம். அப்படியே சீனை கட் பண்ணா, டேய் நீங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல தெரியுது, நான் ஒன்னும் டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்ட் இல்லடா. இல்மர்னு காசனோ கூப்பிடுற சவுண்ட் கேட்கவும், காசனோ நீ இப்ப எங்கடா இருக்க? இல்மர் உனக்கு பின்னாடி தான் நான் இருக்கேன், வாடா பின்னாடியே போலான்னு சொல்லிட்டு அவனுங்களும் பின்னாடி வர, என்ன இதுக்கு மேல வைய காணணும்னு நம்பாலு சொல்லிக்கிட்டு இருக்கவும் திடீர்னு அவன் வந்து அடிச்சிடறான். எங்கடா ஓடி போய் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ற, எங்க கூட சண்டை போட்டுடா டெவில் ஆஃப் த ரைட் ஆம். ஒரு நிமிஷம் இருங்கடா, அவன் ஒன்னும் டெவில் ஆஃப் த ரைட் ஆம் கிடையாது, நான் தான்டா அந்த டெவில் ஆஃப் த ரைட் ஆம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீ ட்ராப்ல மாட்டிக்கிட்டாடான்னு அந்த பாக்ஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் திடீர்னு கீழே இருந்து என்னவோ வந்து அவனுடைய நெஞ்சிலே அடிச்சிருது. சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவும் அந்த எக்ஸாவூ லைட் ஹவுஸுக்கு வந்துட்டு, காங்காருங்க நீங்க வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவன மாதிரியே இருக்கிற ஒரு தன்னை தேடிக்கிட்டு இங்க வந்தான். சரிப்பா அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? அவன் வந்து ஹேண்ட் ஆஃப் ஏர்லினுக்கு தான் போயிருக்கான். சரி ரொம்ப நன்றி, நீ என்னடா தனியா போடலான்னு பிளான் பண்ணி இருக்கியா? அந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுரா, அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு ட்ராப்பா இருக்கும், அந்த இடத்துல நீ அவனை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால நீ எனக்கு ஸ்பெஷலா எதனா கொடுத்தனா நான் உனக்கு அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவேன்டா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படியே காசனோட நம்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனும் அப்படியே கீழே வந்துட்டு ரேன் அடிக்க ஆரம்பிச்சான். நோவிக்கு அதை பார்த்து கடுப்பாகி அடிக்க வரவும் அவன் அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு அவனுடைய பவரை அனுப்பி அடிக்க ஆரம்பிச்சான். யாருடா நீ? நான் தான் பினோ மினோ காசனோ த டெவில் ஆஃப் த ரைட் டாம். இந்த பக்கம் பார்த்தா இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவன் நினைச்சான், ஆனா இவனுடைய கதை அதுக்குள்ளார முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவனுக்காக அவன் அந்த அளவுக்கு அமௌண்ட் விடுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவகிட்ட அதிக பணம் இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கால. சரி என்னவா இருந்தாலும் அவளை நான் பாராட்டி தான் ஆகணும், அந்த பணம் எல்லாம் என்னுடையதான் ஆனதுக்கு அப்புறம் இந்த பரிதாபமான இடத்தை விட்டு நான் கிளம்பி போயிடுவேன். நான் சம்பாதிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா சின்ன பையா. யாருடா நீ? நான் உன்னுடைய ஆட்டுக்கு நேரா பாய்சன் நீடல அனுப்பின, ஆனா எப்படா நீ இன்னும் உயிரோடு இருக்க? ஏன்னா நான் என் கூட ஆர்மர் இன்னோவேட்டர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கிட்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி யாருடா உன்னை இங்க அனுப்புனது? என்ன நான் அதை உன்கிட்ட சொல்றோன்னு நினைச்சியாடா? உன்ன மாதிரி லைட் பேரியர்லாம் க்ளோஸ் ரேஞ்சில் ரொம்ப வீக்கா தான் இருப்பீங்க, நான் வேணும்னா க்ளோஸ் ரேஞ்சில் வீக்கா இருக்கலாம், ஏன்னா எனக்கு ஆர்டருங்க கொடுக்கறது மட்டும் தான்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடியே குத்திட்டு, இப்ப உன்னை யாரு அனுப்புனதுன்றத மட்டும் என்கிட்ட சொல்லலன்னா இன்னொரு ஓட்டிய போட்டுருவான்டா. அது அந்த முயல் மாதிரி காது இருக்கிற பொண்ணு தான் என்ன அனுப்பணும், அவன் இந்த ரூயினுக்குள்ளார வரவங்கள சாவடிச்சா எனக்கு காசு கொடுக்கறதா சொன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அவகிட்ட அதை மட்டும் தான் நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாளை யூஸ் பண்ணி அடிக்க வரவும் அவனுடைய ஆர்மரை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு அவன் அடிச்சு அப்படியே மட்டையாக்கிறான். டெவில் ஆஃப் த ரைட் ஹேம் யூஸ் பண்ணி யார் அவங்க பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா என்ன 2 டெவில் ஆஃப் த ரைட் ஹேம் அவிக்கு நம்மளுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி ஆகணும்டா. அந்த சத்தம் ஹேண்ட் ஆஃப் த ஹேண்டலுக்குள்ளார இருந்து தானே வருது. டேய் டேய் என்னை விட்டுட்டு தனியா போகுதுரா, இந்த இடத்துல பல ட்ராப்புங்க செட் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி இங்க போடக்கூடாதுரா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஒரு ட்ராப்ல கால் வச்சுறா. டேய் இங்க ஒரு ட்ராப் இருக்குடா, நம்ம ஹீரோவோ அதை வந்து அடிச்சு ஓடிச்சிடறான், அந்த சொன்ன பொறுமையா போலன்னு அப்படியே நம்ம ஹீரோவா அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்காகடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னோடைய நல்ல நண்பனா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவன் அவ்வளவுதான், நீ மட்டும் இப்படி சொன்னதை அவன் கேட்டான்னா ரொம்ப கவலைப்படுவான் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவளுடைய தலையில இருந்த துணி நகர்ந்து போயிடுது. சீக்கிரம் இந்த வழியில போடா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணுடைய தலைக்கு மேலதான் முயலுடைய காதுக்கு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்னஸ் இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.